வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய டைம் உங்கள் ஃபோனில் நான் மூவிஸ், இமேஜு, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த இமேஜை பாஸ் பண்ணிட்டோ கொஞ்ச நேரம் கழித்து டவுன்லோட் பண்ணிங்க. அந்த டைமில் வந்து அந்த கொஞ்ச நேரம் கழித்து பண்ணுறப்ப அந்த ஃபைல் வந்து மறுபடியும் போய் டவுன்லோட் பண்ணுறப்ப லிங்க் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து பாதியிலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் ஸ்க்ரீனில் டைப் பண்ணுற அப்ளிகேஷன் நேம், அதாவது ADM அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அன்இன்ஸ்டால் ஓப்பன்னு காட்டுது. உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னா என் ஃபோனில் காட்டுற மாதிரி அன்இன்ஸ்டால் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ரயில் ரோட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட்டு இந்த இது வந்து லிங்க் எக்ஸ்பைரி ஆனதுனால என்னால் டவுன்லோட் பண்ண முடியல. இப்போ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து குட் நாட் கனெக்ட் டு சர்வர் அப்படிங்கிற எரர் மெசேஜும் காட்டும். இப்போ நான் இதை தொடறேன். ஃபைல் மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடும். ஃபினிஷ்டாக டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை வந்து என்ன வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த மூவி இருக்கிற இடம், அதாவது இப்போ நான் ரயில் ரோட் டைகர் அப்படிங்கிற மூவி டவுன்லோட் பண்ணதுனால நான் அந்த பேஜுக்கு போயிருக்கேன். இதில் வந்து 3 ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது. 720 பிக்சல், 360 பிக்சல், 240 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பிக்சலில் நான் டவுன்லோட் பண்ணது 720 பிக்சல் வீடியோ. நீங்கள் சப்போஸ் 720 பிக்சல் வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து நீங்கள் 360 பிக்சலை கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரிக் வேலை செய்யாது. அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பிக்சல் வந்து கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக எந்த வெப்சைட்லேருந்து இது பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்க. இப்போ இதில் நான் 720 பிக்சலை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து காப்பி பண்ணிங்க. இது வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் இந்த இது வந்து ஒர்க் ஆகும். யூடியூப்பு இல்லை வேறு ஏதாவது வெப்சைட், அந்த மாதிரி எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி எல்லா வெப்சைட்டுக்கும் இந்த ட்ரிக் வேலை செய்யும். அப்புறம் நீங்கள் இப்போ இதில் வந்து மேலே கியூ ஃபினிஷ்டு அப்படின்னு காட்டுது. ஏன் ஃபினிஷில் காட்டுதுன்னா லிங்க் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதனால் வந்து இதில் காட்டுது. இப்போ வந்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதாவது நேமு மேலே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. பார்த்தீங்களா, காட்டுது. இதில் அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நம்ம அந்த தமிழ் யோகி வெப்சைட்டில் லிங்கை காப்பி பண்ண பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மூவி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இப்போ பாஸ் பண்ணிட்டேன். அதேமாதிரி நீங்கள் காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே இன்னொரு ஃபைலும் கீழே காட்டுது பார்த்தீங்களா. அந்த ஃபைல் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஆட் ஆகிடும். அந்த ஃபைல் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.